இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஜீசஸ் பிளஸிங்கள் இருக்க சப்ஸ்கிரைபர்களுக்கும் காண்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு எழுப்புதல். அப்படியாய் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமான எழுப்புதல்ல நம்ம இருக்கிறோம். அப்படியா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அதுல நம்முடைய பெயரை போட்டு நம்ம அப்படியா செபிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய சாதியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெயரை பெருமைப்படுத்துவாய். நம்ம ஆசீர்வாதமா நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருந்து பாருங்க. இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து செபியுங்க. தினந்தினமா ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்வதனால கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ற. முதல்ல கேட்கிறவங்க அனைவருக்கும் அப்படியே அந்த ஆசீர்வாதம் வருவதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் வாக்கு கொடுத்தீங்க. இந்த நாளில் அப்படி எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். அற்புதங்கள் அதிசயங்களை காண பண்ணி எங்களாண்டவர் அந்த ஆசீர்வாதத்துல எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.